ஓகே, இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா சோலோ ஃபார்மிங் இந்த டவர் சாப்டர் 1-2 தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் ஒன்று அப்லோட் பண்ணிட்டேன், செக் பண்ணலாம், செக் அவுட் பண்ணுறதுங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இப்போ ஹீரோ கையில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, இந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ரிவார்டு. அந்த ரிவார்டை வந்துட்டு கையில் வச்சுருக்கான். அதை ஸ்கேன் பண்ணி பார்க்குறான். அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, எலிக்சிர் ஆஃப் எஜிலிட்டி அப்படின்னு போட்டிருக்கு. இதை குடிச்சானா, சாரி, இதை குடிக்கிறவர்களுடைய இதில் இதை சாப்பிட்டானா போதும், அதை கிடச்சிரும். ஆனால் இதோட டேஸ்ட் ரொம்ப கேவலமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எழுதியிருக்கு. இது வந்து ப்ளூ டவர் ஃபார்மர் தான் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணுது. அதாவது உங்களுக்காக இல்லை, பொதுவாக ரெடி பண்ணது அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருக்குது. ஹீரோ பார்த்துட்டு என்னடா அது மறுபடியும் ஒரு கேவலமான ஐட்டத்தை சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காண்டாகிட்டு இருக்கிறான். பக்கத்தில் இருக்கவங்களாம் தெரிஞ்சு ஓடிட்டு இருக்கான். இதனடா இவ்வளோ கேவலமான ஒரு நாற்று அடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்குறான், யோ பெரிய கரடி, நீ தாயே இதை ஜெயிச்ச, நீனே சாப்பிட்டு போயா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். எனக்கெல்லாம் நிறைய வேலை இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெரிய கரடி எஸ்கேப் ஆயிடுறாப்புல. இப்போ ஹீரோ மட்டும்தான் அதை சாப்பிடணும், வேறு யாரும் சாப்பிட்றதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ தான் ரொம்ப வீக்காக இருக்கிறாப்புல. ஸோ அதை அவர் சாப்பிட்டா தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெம்பாகலாம் அப்படிங்கிறனால இப்போ ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க. நம்ம பூனையெல்லாம் சொல்கிறான், யோ சீக்கிரம் தின்னு தொலையா, அதோட வாடை தாங்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ, டேய் சாப்பிட்றேன்டா, உங்களுக்காக சாப்பிட்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறாப்புல. ஹீரோ ஒரு பைட்டு தான் சாப்பிட்றாப்புல. சாப்பிட்டதுக்கப்புறம் என்னடா டேஸ்ட் மண்ணு மாதிரி தான்டா இருக்குது, அடைச்சா இதுக்காக நம்ம பயந்துகிட்டு இருந்தோம், அந்த கேரட்டை தான் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு, ஆனால் இது பரவாயில்ல மண்ணு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்றாப்புல. சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவள் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெட்டாக மாறுது, அப்படியே கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு போகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோ மயங்கி கீழே விழுத்தர்றாப்புல. என்னடா பாய்சன் கொடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து வேக்கப் ஆகுறாப்புல. வேக்கப் ஆனோடனே அங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. அப்பாடி ஹீரோ வந்து எந்திரிச்சிட்டாடான்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 99th ஃப்ளோரில் ஹீரோ தான் லிட்டரலி காடு மாதிரி, ஓகேவா? லிட்டரலி டவர் ஃபார்மராகவே அவர் மாறிட்டார். ஸோ இங்கே இருக்க அனிமல்ஸ் எல்லாம் அவர் தான் பார்த்துக்கிறாருல. ஸோ அதனால தான். இதுக்கப்புறம் பூனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கிறான், இதேமாரி நீ மயங்கி கீழே விழுந்துட்ட, நாங்கள் கூட செத்துட்டு நினச்சோம், ஸோ அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு அடித்து கிடிச்சு தான் உன்னை எழுப்பணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டுருக்காங்க. சரிப்பா உடுப்பா, இதுக்கு முன்னாடி தான் என் வயிறு கடமுடான்னு ஏதோ பண்ணிருந்துச்சு, ஆனால் இப்போ அப்படிலாம் பண்ணலப்பா, ரொம்ப சகஜமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டுருக்கான். அது இந்த வாடை வந்துக்கிட்டே இருக்குது, ஹீரோட வாயிலேருந்து அந்த வாடை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா அந்த ஒரு உருண்டை இடம் ஒன்று சாப்பிட்டான்ல, அதனால் டேய் வாயை மூடுறா, இந்த வாடை எங்கே பார்த்தாலும் பரவிட்டு இருக்குடா, எங்களால் மூச்சு கூட விட முடியலடா, அந்த அளவுக்கு கேவலமாக இருக்குது, நீ வாயை மூடிட்டுறா, நாங்கள் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூனை சொல்கிறான். இதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதேமாரி நீ மயங்கி கிடந்த டயத்தில் அடுத்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூனை வந்து சொல்கிறான். இது அடுத்த ஈவெண்ட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஷாக் ஆகிட்டு இருக்கான். என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. அங்கே இருக்க ஸ்டேட்டஸ் விண்டோவில் வருது, இதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஈவெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டு முடிச்சிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் ஆர்ப்பரிச்சிட்டு இருக்காங்க, என்ன ஈவெண்ட்டாக இருக்கும், என்ன ரிவார்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏஞ்சல்ஸு காடெல்லாம் வருவாங்கல்ல, முதுகில் எல்லாம் ரெக்க வச்சுக்கிட்டு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேபிட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்திய கோஷ்டியாக இருக்காங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா வாத்தியத்தெல்லாம் வாசிச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக வந்துட்டு இருக்காங்க. இங்கே இருக்க பிரின்சஸ் ரேபிட்டு, பிளாக் ரேபிட்டு, அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களாம் பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காட்சியெல்லாம் ரக்கூன்ஸ் மட்டும் தான் பார்த்துருப்பாங்க, மற்ற யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் எல்லாம் ஷாக் ஆகி சூப்பராக பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ வாவ் சூப்பராக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது நம்ம போன வந்து மூடிடுறான். யோ 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 ஏன் வாயை திறக்காதையா, வாடை தாங்க முடியலையா, ஃபெஸ்டிவலுக்கான மூடை கெடுத்துருவோம் போலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இதுக்கப்புறம் ரக்கூன்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இது ஒன்றும் வந்துட்டு கான்டெஸ்ட் கிடையாதுப்பா, ஸோ இது வந்து எல்லாருக்கும் என்ஜாய் பண்ணக்கூடியதான், இங்கே வந்துட்டு எல்லாம் டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆகிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணுங்க, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு இருக்க வேண்டிய நேரையா அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க ரக்கூன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டர் கிங் சொல்கிறான், வா இதை கேட்டாலே என்னோட கை காலெலாம் தானாக ஆடுது, அதான் ஏன் மியூசிக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் ஓக்ஸ் 3 ஓக்ஸ் 4 இவங்க 2 பேரும் கம்பைன் போடுறாப்புல இருக்காப்புல. ஓக்ஸ் 3 அதாவது இந்த ஆண் மகன் இருக்கான்ல, அவன் ஒத்துக்க மாட்டேன், யோ வாயா நானே ஒத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அது அங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஓக்ஸே ஆடலாமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மீனாட்டார் எல்லாருமே சேர்ந்துட்டு இப்போ ஜாலியாக ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனை சொல்கிறான், இங்கே தான் நீ தான் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு, நீ போய் ஆடையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோ வந்து பேச வர்றான், பேசாதையா, இங்கே இருக்கிறவங்கள மூச்சு முட்டி செத்துருவாங்க, போய் ஜாலியாக ஆடியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஆட தெரியாதையா, இதுக்கு முன்னாடி நான் ஆடினது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். டேய் பேசாதடான்னு இப்போ உன்னே தானடா சொன்னேன், மூச்சு முட்டி நாங்களாம் சாக முடியாதரா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூனை வந்துட்டு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணுறான். நீ தான் இருக்குல்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க்கரு, போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணு, சரி வாங்க என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், தனியாக ஆட ஆரம்பிக்கிறாப்புல. அங்கே இருக்க குட்டி கரடி, பூனை, அப்புறம் ரேபிட்டு எல்லாம் சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம அயனோ கூட சேர்ந்து தான் பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம்
இதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு போட்ட உடனே அங்கே இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் சிங்க ஆடிட்டு இருக்கிறாப்புல ஒரே காமெடியாக போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மேலே ஃபேரி சாட்டை இருந்தாங்கல்ல, அதாவது முதுகில் ரெக்க வச்சுட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மியூசிக்கை நிப்பாட்டிட்டு யோ என்னையா ஆடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பூனை அங்கேருந்து குதிச்சு வந்துட்டு கண் கலங்கிட்டு இருக்கிறான். என்ன தியோ இதுக்காக கண் கலங்குற, வேற ஒன்றும் இல்லையா, இந்த மாதிரி டான்ஸை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையே, என்னப்பா சொல்கிற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். யோ என்னையா மியூசிக் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, நீ ஒரு பக்கம் போயிட்டுருக்க, இவ்வளோ கேவலமான டான்ஸை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூனை கலாச்சி அமுச்சு விட்டுறான். இதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா சோக கடலில் ஆழ்ந்துடுறான். இதானே நான் முதல்ல சொன்னேன் எனக்கு ஆட வராதுட்டு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மறுபடியும் சோக கடலில் போயிடுறாப்புல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரேபிட் இருக்கான்ல, அதாவது பிளாக் ரேபிட்டு, அவன் வந்துட்டு யாரை லவ் பண்ணுறான்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், நம்ம பிரின்சஸ் ரேபிட்டை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி வா நம்ம 2 பேர் சேர்ந்து ஆடலாம், நம்ம என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அந்த டயத்தில் நம்ம பிரின்சஸ் ரேபிட்லேருந்து நம்ம சொல்கிறாங்க, இதேமாரி கிரிட்டு கூட எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது, 55 ஃப்ளோர் வேறு யாரும் கையிலேயே இருக்குது, மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பேசுகிறாங்க. இந்த டயத்தில் தான் நம்ம பிளாக் ரேபிட்டு அவனுடைய கையில் இறக்குறாப்புல. என்ன சொல்கிறான்னா, நான் உங்களுடைய ப்ரொடெக்டர், என்றைக்குமே உங்களோட நைட்டாக தான் இருப்பேன், நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆள் பிட்ட போடுறான். அதை கேட்டு நம்ம பிரின்சஸ் ரேபிட்டோ மன உருக்கி போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ரேபிட்டும் பிரின்சஸ் ரேபிட்டும் ஆட வர்றாங்க. அங்கே இருக்கிற ஹஸ்பண்ட் ரேபிட்டு, ஒய்ஃப் ரேபிட்டு, மினாட்டார்ஸ் எல்லாம் ரொம்ப ஷாக்காக பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் அவ்வளோ ஈஸியாக யாரு கூடயும் ஆட மாட்டாங்கல்ல. ஸோ அங்கே இருக்கிறவங்களுக்கும் அங்கே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயனோவும் இது தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் நம்ம பூனை வந்து கேட்குறான், அயனோ நம்ம 2 பேர் சேர்ந்து டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜோடி ஜோடி ஆடிட்டு இருக்காங்க. நம்ம குட்டி கரடி மட்டும் தலையிலன்னு ஆடிட்டு இருக்கான். மற்றவங்கலாம் சூப்பராக தான் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நினைக்கிறான், எனக்கு தான் ஆட தெரியல, இவங்களாம் ஜாலியாக ஆடி என்ஜாய் பண்ணுறாங்கல்ல, இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயலினை பற்றி நினைக்கிறான். ஏன்னா அயலின்னா எப்போதும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ஏதோ சின்ன சின்ன விஷயம் நடந்தால் கூட ஸ்டேட்டஸ் விண்டோவில் வந்து எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி எதுவுமே கேட்கலையே, என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்டு இருக்கான். ஏன்னா அயலினும் இந்த ஃபெஸ்டிவலில் வந்து கலந்துக்கணுங்கிறது ஹீரோட விருப்பம். ஆனால் அவங்க என்ன ஆனாங்கன்னே ஹீரோவுக்கு தெரியல. ஸோ அதனால் அவன் கொஞ்சம் கவலையாக இருக்கான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அயலின் என்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னு நம்மக்கிட்ட காமிக்கிறாங்க. ஸோ அயலின் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் எவால்வேஷனுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த எவால்வேஷன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஹியூமன் உருவத்திலேயே இல்லை எல்ஃப் உருவத்திலேயே வந்து மாறிடுவாங்க. எப்படி சொல்கிறது, ஆஃப் ட்ராகன் ஆஃப் எல்ஃப் அந்த மாதிரி மாறிடுவாங்க. ஸோ அப்போ மாறினா தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக மீட் பண்ண முடியும், அவங்க கூட பேச முடியும். ஸோ அதுக்காக அவங்க ட்ரை பண்ணிட்டுருப்பாங்க. ஆனால் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிருப்பாங்க. நம்ம கிராண்ட் பவர் சொல்லியிருப்பா, இதோட நீ 4 வாட்டி ஃபெயில் ஆகிட்ட, இதுக்கு மேலேலாம் உன்னால் முடியாது, உன்னோட ட்ராகன் கார்ட்டை வந்து தாங்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம அயலிருந்து சொல்கிறாங்க, இன்னொரு முறை ட்ரை பண்ணுவோம், நான் எப்படியாவது வந்துட்டு பாக் செஞ்சனை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விடாப்பிடியாக இருக்கிறாங்க. இதோடைய இந்த சாப்டர் முடிச்சிடுறாங்க. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.